ஹாய் வணக்கம். என்னங்க இது யாருன்னு பார்க்குறீங்களா? யாரும் இல்லைங்க. இலங்கையிலேருந்து ஜீ தமிழுக்கு பாட போன நம்ம ஸ்னேகா எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா? தேவதை மாய்க்க இருக்கால. இப்போ உங்கள் மூஞ்செல்லாம் எங்கே போய் வச்சுக்கிற போகிறீங்க? உங்கள் முகத்தெல்லாம் கண்ட வாக்கில் பேசுனீங்களே. நான் சொல்கிறேன், நான் ஒன்றே ஒன்று சொல்லுவேன். யாருமே கஷ்டப்படாமல் முன்னுக்கு வர்றதில்லை. எல்லாருமே ஏழ்மையிலேருந்து கஷ்டப்பட்டு வந்தவங்க தான். எடுத்த வாக்கில் கண்ட வாக்கில் தப்பாக பேசுகிறது, இந்த மாதிரி விஷயம்லாம் பேசி அவங்க மனசை நோகடிக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணுறனால உங்களுக்கு ஒன்றும் கிடைக்க போகிறதில்ல. உங்களுக்கு ஒன்றே ஒன்று கிடைக்கும், பாவம் கிடைக்கும். பாவம் சேரும். முதல்ல நான் ஒன்றே ஒன்று சொல்லுவேன், மற்றவங்கள பற்றி தப்பாக பேசுகிறத விட உங்கள் வாழ்க்கையில் ஒரு கேள்விக்குறி இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம், என்ன பண்ணிக்கிருக்கோங்கிற கேள்விக்குறி இருக்குது. அதை நீங்கள் பாருங்கள். உங்கள் வாழ்க்கைக்கு என்ன தேடணுமோ அதை தேடுங்க. உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனையை நீங்கள் தீருங்க. அதுக்கப்புறம் மற்றவங்கள பற்றி தப்பாக பேசலாம். அந்த பொண்ணை பாருங்கள் இப்போ எப்படி இருக்குன்னு. என்ன வாய்ஸுங்க, ஒரு பாடல் பாடியிருக்கா, சூப்பராக இருக்குது. வேணும்னா போய் பாருங்கள், ஜீ தமிழ் வீடியோ போய் பாருங்கள். அப்படி அழகாக பாடியிருக்கு அந்த பாட்டை. ஜட்ஜஸ் மாதிரி அந்த பாடல் அந்த பாடினவங்களே, அந்த பாட்டை எழுதினவங்க பாடினவங்களே வந்திருக்காங்க. அப்படி பாராட்டுறாங்க, நல்லா இருக்குது, வாய்ஸு சூப்பராக இருக்குன்னு. ஆனால் அவங்கெல்லாம் பாராட்டுறாங்க, நீங்கள் மட்டும்தான் எதிர்க்கிறீங்க. அது என்னன்னு எனக்கு இது வரைக்கும் தெரியாமல் இருக்குது. ஒரு பொண்ணு பாட போயிட்டு நல்ல முறையில் பாடுது, ஒரு எல்லாருக்கும் பிடிக்கிற பெண்ணாக இருக்குது. ஆனால் உங்களுக்கு மட்டும் ஏன் அந்த பொண்ணை பிடிக்காமல் போச்சுன்னு எனக்கு இது வரைக்கும் தெரியலை. ஆனால் எனக்கெல்லாம் பிடிச்சிருக்கு. ஏன்னா அந்த பொண்ணு பாடுது, நல்ல அழகான வாய்ஸு. அந்த பொண்ணு முன்னுக்கு வரணும். ஏழ்மையாக இருக்கிற பொண்ணு நல்ல நிலைமையில் இருக்கணும், நல்லா வாழணும். இது மட்டும் எனக்கு நடக்கணும். அந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி விஷயம் நடந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஏன்னா கஷ்டப்படுற பொண்ணு முன்னுக்கு வந்து நல்லா இருக்கிறத பார்த்தா அது எனக்கு பெருமையாக இருக்கும், உங்களுக்கு பெருமையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் அதில் ஒரு சில பேருக்கு அது விருப்பம் இல்லை. அதில் என்னன்னு கேட்டால், நிறைய பேர் வந்து தனக்கு வியூவர்ஸ் வாங்குறதுக்கும் தனக்காக தன்னை நல்லவனாக காட்டிக்கிறதுக்காகவும் வந்து நிறைய பேர் தப்பாக மற்றவங்களை பேசி போடுறது இருக்குது. அது ஒரு சில பேருடைய, அது வந்து அவங்களுடைய பிரச்சனை. ஆனால் தப்பாக பேசுகிறனால என்னன்னா, அந்த வீடியோவை பார்க்குற அந்த குடும்பத்துக்கு ஒரு மன வேதனை. அதுதான், அந்த வீடியோ பார்த்துட்டு கூட அவங்க பேசி போட்டிருந்தாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இந்த மாதிரிலாம் பேசாதீங்க, ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் போடுற உங்களுக்கு இந்த விஷயத்த முழுசாக நீங்கள் அந்த விஷயத்த பார்க்காம கேட்காம நீங்கள் பேசிட்டு போட்டதுக்கப்புறம் இந்த விஷயம்லாம் நடந்திருக்கே அப்படின்னு நீங்கள் யோசிக்கும் போது, ஏன்டா இதை நம்ம பேசணும் அப்படின்னு உங்களுக்கு தோணும். இனியாச்சும் தப்பாக பேசாதீங்க. வாழ்த்து போடுங்க.